உங்களை நாங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவன் பிழைக்கிற வரைக்கும் உங்களை வெளியில விட முடியாது. அவன் ஒய்ஃப் உங்க மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது சூசைடு இல்ல, நீங்க தான் அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு அவங்க உறுதியா சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் நீங்க ஹவுஸ் அரெஸ்ட்ல தான் இருக்கணும். ஐயோ, என் புருஷனை கொன்னுட்டீங்களே, கொலைகார பாவீங்களா? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. மா சொன்னா கேளுமா, போங்கம்மா வெளிய போமா. போகாதம்மா, நில்லுமா. படுபாவீங்களா? என் புருஷன் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாரு? உங்க கம்பெனில வேலை செஞ்சதுக்காக அவர் மேல திருட்டு பட்டம் கட்டி துரத்துறது மட்டும் இல்லாம இப்படி ஆளை வச்சு கொலை பண்ணுவீங்களா? பணக்காரங்கன்னா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? ஏழைங்கன்னா அவ்வளவு இலக்காரமா போச்சா? ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. வாங்க ஐயா வாங்க, நீங்க தான் அந்த பெரிய மனுஷனா? என் புருஷனை கொலை பண்ண பாத்திருக்கீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. உங்க குடும்பம் உருப்படவே கூடாது. இருமா, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேல்ல, அதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உங்களால நம்ப முடியாதுங்க ஐயா. பணக்காரங்க கொடுக்கறத வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்க. நீங்களா எங்க ஏழை பக்கம் நிக்க போறீங்க? பரமா, தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. இங்க பாருங்க, என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இப்படி பண்ணிட்டீங்களே ஐயா, உங்க குடும்பம் நல்லா இருக்குமா? நாசமா போயிடும். நில்லுமா, சொல்றத கேளுமா. ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களை சும்மாவே விட மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க. ஓகே சார். கௌதம் சார் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. கவனமா இருங்க. ஓகே சார். ஓகே சார், நாங்க அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். அங்க அவனுக்கு என்ன ஆச்சுங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார். நான் வரேன் சார். இந்த நேரம் பார்த்து எங்க இந்த அபிஷேக் பையனை காணோம்? செம மேட்டரா இருக்க. மாப்புக்கு தெரிஞ்சா சந்தோஷப்படுவானே. ஹலோ வக்கீல் சார், எங்க இருக்கீங்க? டேய், என்னடா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? கீழே என்ன நடந்ததுன்னு தெரியுமா? செம சீன்றா. அதையெல்லாம் நீ பார்க்காம போயிட்டிய. தொழிலதிபர் பிசினஸ் கிங் கௌதம் பழனிசாமி கைது. தன் அலுவலகத்தில் பணிபுரிந்த ஊழியரை கொலை செய்ய முயற்சி. attempt to murder. அவன் செத்துட்டா கொலை. கொலைன்னா குறைஞ்சது ஒரு 10 வருஷம் உள்ள இருக்கணும். நாளைக்கு பேப்பர்ல பிரேக்கிங் நியூஸ். இதான் மாமா ஹெட்லைன்ஸ். ஆமா, நீ என்ன பண்ற? எல்லா பேப்பர்லயும் ஒவ்வொரு காப்பி வாங்கிட்டு வந்துடுற. அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். எப்படி? டேய், நீ பேசுற தோரணைய பார்த்தா கீழே நடந்ததெல்லாம் கேட்டுட்டு இருந்த மாதிரி தெரியல. எல்லாத்தையும் நீயே செஞ்சுட்டு வந்த மாதிரி தெரியுது. என்னென்ன டவுட் உனக்கு? அதேதான். அடப்பாவி, என்னடா சொல்ற? ஆமா மாமா, யாருகிட்ட எப்படி விளையாடணும், எப்படி மோதணும்னு இந்த மதுவுக்கும் கௌதமுக்கும் தெரியல. முக்கியமா என்கிட்ட. அது கூட பரவாயில்ல, ஆனா அந்த அக்கௌண்டன்ட் என்கிட்ட ஓவரா பேசிட்டான். அதனால அவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு நினைச்சேன். அதான் அவனை எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டேன். ஒரே கல்ல 2 மாங்காய்.
கௌதம் மதுவோட வாழ்க்கையும் போச்சு, அவனோட இம்சையும் போச்சு. டேய் என்னடா பண்ண அவனை? லோ மாமா, மாம்ஸ், டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? இதை மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு வீட்டை விட்டு துரத்திடுவாடா. இப்படி எல்லாம் செய்ய சொல்லி உனக்கு ஐடியா கொடுத்தே நான் தான் நினைச்சுக்குவாடா. ஏன்டா இப்படி பண்ண? இந்த பாரு, இன்னிலிருந்து நீ யாரோ நான் யாரோ, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ ஆச்சு, அந்த கௌதம் ஆச்சு. என்ன எதுலையாவது கோத்து விட்ட அவ்வளவுதான். டேய் என்னடா இப்படி சொல்ற? டேய் வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுடா. திருப்பி என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஐயோ, எப்ப பார்த்தாலும் நியூஸ். இந்தாங்க டீ. ஏங்க உருப்படியா பாக்குற மாதிரி ஏதாவது வைங்களேன். எப்ப பார்த்தாலும் இந்த நியூஸையே பார்த்துட்டு இருக்கீங்களே. ஒரு நியூஸ ஒழுங்கா பார்க்க விடாத. ஏதாவது மாத்தணும்னா நீயே மாத்திக்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் நியூஸ் ஏதானே பாக்குறீங்க. கைதாவாரா தொழிலதிபர் கௌதம் பழனிசாமி 25 கோடி மோசடி வழக்கில் ஹவுஸ் அரெஸ்ட். தொழிலதிபர் கைது. நடந்தது என்ன? ஐயோ ஏங்க மாப்பிளைங்க. ஆமா ரேணுகா, திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. இரு கேட்போம். ஏங்க இதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். முதல்ல மதுக்கு போன் பண்ணுங்க. பதட்டப்படாத, இரு. ஐயோ 25 கோடி மோசடியா? அத மோசடி பண்ணவங்கள தானே கைது பண்ணணும். எதுக்குங்க மாப்பிளைய கைது பண்ணணும்? என்னன்னு தெரியலையே. இரு நம்ம பொண்ணுகிட்ட கேட்போம். போன ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ அப்பா. மது, என்னடி இது? நியூஸ்ல என்னென்னமோ சொல்றாங்க. என்னடி ஆச்சு? மாப்பிளைய அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்லம்மா, அரெஸ்ட்லாம் ஒன்றும் பண்ணல. வீட்ல தான் இருக்காரு, வெளியே போக முடியாது. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐயோ என்னடி இது? புது குண்டை தூக்கி போடுற. என்னதான் நடந்தது? மா, எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல நடந்த பிரச்சனைமா இது. இது அவரோட ஆபீஸ்ல 25 கோடி மோசடி நடந்திருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை பணம் தர சொல்லி கேட்டோம். ஆனா அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டான். ஏமா, எப்படி இந்த விஷயம் திடீர்னு வெளில வந்துச்சு? அவன் பணமும் தராம தண்டனையும் கிடைக்காம தப்பிச்ச விஷயம் எனக்கு இப்பதான்ப்பா தெரிஞ்சது. நம்பிக்கை துரோகம் பண்ணவனை எப்படிப்பா சும்மா விடுறது? அதனாலதான் நான் கேஸை விசாரிக்க சொன்னேன். ஏய், நாம ஏமாந்த பணத்தை நாம கேட்டா நம்மளையும் அரெஸ்ட் பண்ணுவாங்களா போலீஸ்? என்னடி இதெல்லாம்? மா, என்னம்மா பண்றது? அப்படி ஆயிடுச்சுங்க நிலைமை. ஆனா அம்மா, இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குமா. ஆனா என்ன இருக்குன்னு தான் எனக்கும் சரியா புரியல. அவன் தற்கொலை பண்ண ட்ரை பண்ணதாவும், தான் தற்கொலை பண்றதுக்கு கௌதம் தான் காரணம்னு எழுதி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஐயோ ஐயோ, என்ன எதுன்னு போய் விசாரிச்சாதான் தெரியும். அம்மா, இங்க மீடியா போலீஸ்னு ஒரே பிரச்சனையா இருக்கு. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். சரி சரி, நீ பாருமா. சரிம்மா. என்னப்பா பிரச்சனை இவ்ளோ பெருசாயிடுச்சே. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னப்பா பண்றது?
கொஞ்சம் வழி விடுங்க, சொல்லுங்க. வாங்க சார். சிஸ்டர், சந்தோஷ் ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சிங்களா? அவன் எப்படி இருக்கான்? விசாரிச்சேன். சீரியஸாக தான் இருக்கானா சிஸ்டர்? ஏன் அவன் இப்படி பண்ணிக்கிட்டானா? தெரியல சிஸ்டர். ரொம்ப டீட்டெயிலாக கேட்க முடியல. அங்கே போலீஸ் கெடுபிடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஒரு நிமிஷம் லாயர் சார், அது கொடுங்க. நண்பா, இதில் சைன் போட. என்னப்பா இது? இது முன்ஜாமீன் வாங்குறதுக்கான ஃபார்ம். பயப்படாதீங்க, இது ஒரு சேஃப்டி ப்ரொசீஜர் தான். சார், அவருக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருமா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் மேடம். அது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவருக்கு எதுவும் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் மேடம். முன்ஜாமீன் கிடைச்சா கூட அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முன்ஜாமீன் கேன்சல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பார்த்து இன்னும் நீ கதறணும். எனக்கு செக் வைக்க பாக்குற? சார், இதுக்கு வேற வழியே இல்லையா? அவன் பொழைச்சுக்குவான்ல? இப்போ அங்கதான் போறேன் சிஸ்டர். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம ஃபேஸ் பண்ணலாம். தப்பு பண்ணதெல்லாம் அவன். ஆனா நாமெல்லாம் இப்ப குற்றவாளியா நிக்கிறோம். பாட்டி, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. ஹாஸ்பிட்டல்ல சொல்லி ப்ராப்பரா ரிப்போர்ட்லாம் வாங்கி அவனுக்கு எதுவும் ஆகாம நம்ம பார்த்துக்கலாம். மொத்த செலவையும் நம்மளே ஏத்துக்கலாம். அவனுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. உங்க கூட நானும் வரேன் சந்தோஷ். நீ எதுக்குமா போற? வேண்டாம். சின்னதா ஆரம்பிச்ச பிரச்சனையே இப்ப பெருசாயிட்டு இருக்கு. நீ போய் இன்னும் வேற ஏதாவது பிரச்சனை வந்துட போதுமா? நீ இங்கே இரு, போக வேண்டாம். ஆஹா, இல்ல பாட்டி, அவங்க போயிட்டு வரட்டும். மதுமிதா, எதுக்கு இதை ஆரம்பிச்சிங்களோ அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அவங்களுக்கு என்ன தோணுதோ செய்யட்டும் பாட்டி. நாம அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். கௌதம், கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். நிச்சயமா உங்களை இந்த பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டு வருவேன். வாங்க சந்தோஷ். வரேன் நண்பா. சார், நீங்க பார்த்து. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சூசைட் கேஸ்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க என் புருஷனை கொலை பண்ண வந்துட்டீங்களா? அம்மா, கொஞ்ச நேரம் சைலண்டா இருமா. டாக்டர், இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? இப்போ நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. ஐயோ டாக்டர், என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அடிப்பட்ட வேகத்துல அவரோட பிரெயின் ஃபங்க்ஷனிங்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, ஹெவி பிளட் லாஸ் வேற. அதுலயும் ரேர் பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ். டாக்டர், பிளட் கொடுத்தா பொழைச்சுப்பாரா? இந்த ரேர் குரூப் பிளட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அன்பார்ச்சுனேட்லி எங்ககிட்டயும் ஸ்டாக் கிடையாது. டாக்டர், பிளட் பேங்க்ல கேட்டு பாருங்களேன். மேடம், எல்லா பிளட் பேங்க்லயும் கேட்டிருக்கோம், இன்னும் கிடைக்கல. இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள பிளட்டை ஏத்திட்டோம்னா பேஷண்ட் பொழைச்சுப்பாரு. இல்லனா பேஷண்ட் நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும். டாக்டர், நீங்க என்னெல்லாம் சான்சஸ் இருக்கோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை இல்ல. இது செலவு பத்தின பிரச்சனை இல்ல. பிளட் கிடைச்சிடுச்சுன்னா
அவர் பொழைக்கிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. இல்லனா கஷ்டம்தான். நீங்களும் உங்க சைட்ல இருந்து பிளட்க்கு ட்ரை பண்ணுங்க. நாங்களும் ட்ரை பண்றோம். ஹோப் ஃபார் தி பெஸ்ட். என்ன சார் டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? எனக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கு மேடம். இவன் பொழைச்சாதான் நமக்கு முன்ஜாமீன் ஈஸியா கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சார் என்ன சார் நீங்களே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம முன்ஜாமீன் வாங்கியே ஆகணும். நிச்சயமா 200% நான் ட்ரை பண்றேன் மேடம். ஆனா இவன் நிலைமை கிரிட்டிக்கலா இருக்கிறது தான் இப்ப பிரச்சனையே. சார் நாம ஏன் சார் நெகட்டிவா நினைக்கணும்? பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். அவன் கண்டிப்பா பொழைச்சுப்பான். கௌதம அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான் சந்தோஷ். நம்ம பாசிட்டிவா யோசிச்சாதான் நடக்கிறதும் பாசிட்டிவா நடக்கும். சார் நீங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. ஓகே மேடம். நான் கௌதம் சார் கிட்ட எல்லா டீடைல்ஸும் வாங்கியிருக்கேன். சரிங்க சார். நான் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன் மேடம். வரேன் மேடம். ஓகே சார். சிஸ்டர், இத்தனை நாள்ல கௌதம் இப்படி ஒரு நிலைமையில நான் பார்த்ததே இல்லை. ச்சே, ஏன் இப்படிலாம் ஆகுது? அவன் எவ்வளவு நல்லவன், அவனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு சந்தோஷ். என்னால தானே இந்த பிரச்சனை எல்லாம். அதான் அவர் என்ன சமாதானப்படுத்தினாலும் எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராம எனக்கு தூக்கமே வராது. நீங்க என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்? நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்க. ஆனா நம்மளை சுத்தி இருக்கிற எவனோ ஒருத்தன் நமக்கு கெட்டது நடக்கணும்னு நினைக்கிறான். நிச்சயம் சொல்றேன் சிஸ்டர், இது எல்லாமே யாரோ வேணும்னே பிளான் பண்ணி பண்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கும் அந்த டவுட் இருக்கு சந்தோஷ். நானும் அதே தான் யோசிச்சேன். அதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டியது இவரோட உயிர். அதுக்கு பிளட் வேணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் இப்ப செய்யணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சிஸ்டர். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சோஷியல் மீடியால ஷேர் பண்றேன். கௌதம் செஞ்ச நல்லதுக்கு கண்டிப்பா யாராவது பிளட் கொடுப்பாங்க. ஓகே சந்தோஷ். நானும் என் சர்க்கிள் எல்லாருக்குமே ட்ரை பண்றேன். நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹலோ டேய், இமீடியட்டாக ஏபி நெகட்டிவ் பிளட் வேணும். கொஞ்சம் எப்படியாவது அரேஞ்ச் பண்ண. ரொம்ப அர்ஜென்ட்ரா. ஓகே. அர்ஜென்ட். என்னாச்சு? ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன். மேடம், ஏபி நெகட்டிவ் பிளட் இருக்கான்னு கொஞ்சம் கேளுங்க. 1 செகண்ட் சார், இதோ பார்க்குறேன். ஹலோ, ஏபி நெகட்டிவ் பிளட் ஸ்டாக் இருக்கா? இல்லைங்களா? தேங்க்யூ. ஹலோ மேம், ஏபி நெகட்டிவ் பிளட் ஸ்டாக் இருக்கா? இல்லைங்களா? சரிங்க மேடம். சார், அந்த பிளட் குரூப் ரொம்ப ரேர் சார், அதான் கிடைக்கல. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சரிங்க சார். என்ன சந்தோஷ் இது? இத்தனை இடத்துல கேட்டு பார்த்துட்டோம், ஆனா எங்கேயுமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸே இல்லையே. வரும் சிஸ்டர், நிச்சயமா பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வரும். நீங்க worry பண்ணாதீங்க. பிளட் கண்டிப்பா கிடைக்கும். இல்ல சந்தோஷ், 3 மணி நேரத்துக்குள்ள டாக்டர் வேணும்னு சொல்லிருக்காரு. கிடைக்கலன்னா என்ன பண்றது? இன்னும் 2 மணி நேரம் இருக்குல்ல. நம்பிக்கையோட இருங்க சிஸ்டர். சிஸ்டர், டென்ஷன் ஆகாதீங்க, கிடைக்கும். நீங்க வாங்க.